எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே தனியா வர வச்சு ஒரு வயசு பொண்ணு அடிச்சு உங்க அண்ணன் என்ன வீரத்தை காட்டுறாரா? அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தப்புதான் மீனாட்சி. அப்ப அங்க நல்லா எதுவும் பண்ண முடியல. அதுக்காக எவ்வளவு வேணா உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் மீனாட்சி, எனக்காக அவனை மன்னிச்சிரு. ஆ? உங்களுக்காக அவரை மன்னிக்கணுமா? ஆமா, முதல்ல நீங்க யாருங்க? நான் யாரா? ஆமா, யார் நீங்க? இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மீனாட்சி என்ன பேசுற? மீனாட்சி, கோவத்துல என்ன பேசணும் தெரியாம பேசிட்டு இருக்க நீ. எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். என்ன ஏதாவது நீங்க செஞ்சிருந்தா கூட நான் பொறுத்திருப்பேன். ஆனா எங்க அப்பா அம்மாக்கும் என் தங்கச்சிக்கும் ஒண்ணுன்னா என்னால பொறுத்துக்கவே முடியாது. மீனாட்சி, நடந்த தப்பு எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிடறேன். தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. எப்படி சரி பண்ணுவீங்க? உங்க அண்ணனை என் தங்கச்சி கால்ல விழ வச்சு மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா? இல்ல என் தங்கச்சி கையால உங்க அண்ணனை அடி வாங்க வைப்பீங்களா? நீ இப்ப கோவத்துல என்ன பேசினாலும் நான் தப்பா எடுத்துக்க போறது இல்ல. தப்பா எடுத்துக்கங்க. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்கோங்க. இனிமே உங்க ஒட்டு வேணாம், உறவு வேணாம். இனிமே நீங்க யாரும் நான் யாரும். மீனாட்சி, அப்ப நம்ம கல்யாணம் நடக்கவே நடக்காது. அக்கா, என்னக்கா பேசிட்டு இருக்க நீ? சொல்றத கேளுக்கா கொஞ்சம். துர்காவை கூட்டிட்டு வெளியில போக. இதுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். வெளியில போன சொல்லிட்டு இருக்கேன்ல. போங்க போங்க, சொன்ன கேளு அக்கா. வேற என்ன வேணும்? போன வைங்க. மீனாட்சி, நீ தப்பா பேசுற. மீனாட்சி, நான் சரியாதான் பேசுறேன். எனக்கு உங்க குடும்பத்துக்கும் சரிப்பட்டு வராத. முதல்ல போன வைங்க. நான் தான் போன் பண்ணாதீங்கன்னு சொன்னேன்ல. மீனாட்சி, ப்ளீஸ் மீனாட்சி, ஐம் ரியலி சாரி. என்ன வேணாம்னு சொன்னா நான் செத்து போயிடுவேன். என்ன மிரட்டுறீங்களா? தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. என்னாலையும் தாங்க. ஆனா காதலுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி எல்லாத்தையும் மறைக்கலாம்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு போனை கட் பண்ணுங்க. என்ன கட் பண்ண சொல்றியே? உன்னால போனை கட் பண்ண முடியுமா? மீனாட்சி, சொல்லு மீனாட்சி. அலாம வாயை திறந்து பேசு. ஹாஸ்பிட்டல் சுபத்ரா என்ன அடிச்சப்போ நான் ஏன் எந்த வார்த்தையும் பேசாம கூனி குறுகி நின்னேன் தெரியுமா? நீங்களாம் என் மானம் போச்சுன்னு தான் வருத்தப்பட்டீங்க. ஆனா எனக்கு தாரணி வயத்துல இருந்த குழந்தை மட்டும்தான் ஞாபகத்துல இருந்துச்சு. வயத்துல ஒரு குழந்தை தங்கினதோ அந்த குழந்தை ஞாபகமாவே இருப்பா ஒரு தாய். அது மேல அவ எவ்வளவு பாசம் வச்சிருப்பான்னு ஒரு தாயா எனக்கு நல்லா தெரியும். அவ அந்த குழந்தை எப்படி எல்லாம் வளர்க்கலான்னு எவ்வளவு கனவு கண்டிருப்பா தெரியுமா? எல்லாமே இப்ப இல்லாம போயிடுச்சு. நீங்க 4 பேரும் பிறக்கிறதுக்கு முன்னால என் வயத்துல ஒரு குழந்தை தங்குச்சு. அப்ப நான் பட்ட ஆனந்தம் மாதிரி என் வாழ்க்கையில நான் மறுபடி படவே இல்லை. ஆனா அந்த குழந்தை நிலைக்கல. 2 மாசத்துல கலைஞ்சிருச்சு. ஒரு குழந்தை கருவாகி அது பிறக்கலன்னா ஒரு தாய்க்கு எவ்வளவு வேதனையா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்.
ஏன்னா அந்த வேதனையை நான் அனுபவிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 3 வருஷம் எங்களுக்கு குழந்தையே இல்லை. அப்ப நான் முடிவு பண்ணேன், எவ்வளவு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் எத்தனை குழந்தை உருவானாலும் அதை பெத்து வளர்க்கணும்னு. நீங்க எல்லாரும் பிறந்தீங்க. தெரிஞ்சோ தெரியாமலையோ தாரணியோட இந்த நிலைமைக்கு நான் காரணமாயிட்டேன். அதனால்தான் அவளை நேர்ல சந்திச்சு மன்னிப்பு கேட்கலான்னு போனேன். சரிம்மா, வீட்ல யார் கேட்டாலும் நீ பெரியம்மா வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்தேன்னு சொல்லு. அங்க போயிட்டு வந்தேன்னு சொல்லாத ப்ளீஸ்மா, எனக்காகமா. நோ ப்ராப்ளம். சின்ன பர்சனல். டேய் சிவா, வர இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நீ நல்லா நிம்மதியாயிரு. ராஜேஷ், ஐ வில் கால் யூ பேக். கோச், டேய், இப்போ எதுக்கு தேவையில்லாம கத்துற? ஓ, என் வேதனை உனக்கு கத்துற மாதிரி இருக்குல்ல? சரிடா, நான் போறேன். போய் சாவுறேன்டா. டேய் நில்றா. இப்போ என்ன ப்ராப்ளம் உனக்கு? முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையுமே அவன் தூக்கி எறிஞ்சிட்டான். எல்லாமே உன்னால தான்டா. நீ மட்டும் சக்தி அடிக்காம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. எல்லாத்தையுமே அவன் என்ன மறந்துட சொல்லிட்டாடா. என் மீனாட்சி இப்படி கோபப்பட்டுலாம் பேசி நான் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை. டேய், அவ பேசுற கேட்டு நீ ஏன்டா பயந்து அழுகுற? புத்தி இல்ல உனக்கு? பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கோவப்படுறது, பயப்படுறது, இது எதுவுமே நடக்கலைன்னா கண்ணீர் விட்டு எமோஷனலா பிளாக்மெயில் பண்றது. உன்னை வேணான்னு சொன்னா உன்னை விட நஷ்டம் அவளுக்கு தான் அதிகம். டேய், நீ மிஷின்ரா. உனக்கு மத்தவங்க கஷ்டம்லாம் என்னைக்குமே புரியாது. நீ எப்படி வேணா இருந்துட்டு போடா, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. எனக்கு என் மீனாட்சி வேணும். டேய், மரியாதையா அவளுக்கு கால் பண்ணி சாரி கேட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றா. சாரியா? நானா? கண்டிப்பா முடியாது. இங்க பார், அவங்களுக்கு தான் இந்த கல்யாணம் தேவை. அவங்களே போன் பண்ணுவாங்க, விடு. டேய், பண்ணுவாங்கடா. பாத்தியா, அந்த திமிரு பிடிச்சவளே போன் பண்றா. டேய், சக்தி டம்புலா பேசி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பாடுறா. திமிரா பேசின அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். அவ திமிரா பேசினா நானும் திமிரா தான் பேசுவேன். டேய், குரா. சக்தி, நான் சுந்தர் பேசுறேன். தயவு செஞ்சு மீனாட்சிட்ட சொல்லு, எமோஷனலா எந்த முடிவும் எடுக்க வேணான்னு. நான் உங்க அண்ணா கிட்ட பேசணும். போன் அவர்கிட்ட கொடுங்க. சக்தி, நான் சொல்றது கேளு சக்தி. மீனாட்சிக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் ஏன் இங்க பாருங்க, முதல்ல உங்க அண்ணா கிட்ட போன் கொடுங்க. நான் அவர்கிட்ட தான் பேசணும். ப்ரோ, கொஞ்சம் பொறுமையா பேசு ப்ரோ. ஹலோ. சாரி, எங்க அக்கா சுந்தர் கிட்ட ஏதோ கோவத்துல பேசிட்டா. தயவு செஞ்சு எதுவும் மனசுல வச்சுக்க வேணாம்னு சொல்லுங்க. அவ சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன நடந்தாலும் அக்காக்கும் சுந்தருக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். அதுக்கு உங்க உதவி இருந்தா மட்டும்தான் முடியும். சுந்தர் கிட்ட சொல்லுங்க, அக்காவை நான் கன்வின்ஸ் பண்றேன்னு. அக்கா சைட்ல இருந்து எந்த ப்ராப்ளம் வராம நான் பாத்துக்கிறேன். சுந்தர நிம்மதியா இருக்க சொல்லுங்க. சரி. தேங்க்யூ. சொன்னல்ல அவங்களே வருவாங்கன்னு. சொன்ன மாதிரியே வந்தாங்களா? உனக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் நடக்கும். என்ன எமோஷன் ஆக வேண்டாம்னு சொல்லிட்டு நீ ரொம்ப எமோஷன் ஆகாத. ரிலாக்ஸா இரு. மாமா, வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. பரவாயில்ல மாமா. அத்தை எங்க? பேங்க் போயிருக்கா, இப்ப வந்துருவா. அத்தை வந்தோன்னு சொல்லிடுங்க. நானும் தாரணியும் இன்னைக்கு வீட்டுக்கு போறேன்னு. தாரணி, என்னங்க? மாப்பிள்ள, என்ன அவ்வளவு அவசரம்? உங்க அத்தா வந்த உடனே சொல்லிட்டு கிளம்பலாமே. மாமா, அவங்க வர வரைக்கும் எனக்கு டைம் இல்ல, கொஞ்சம் அவசரம். அதுவும் இல்லாம நாங்க எங்க வீட்டுக்கு தானே போறோம். அத்தை வந்தா நீங்களே சொல்லிடுங்க. தாரணி, கொஞ்சம் சீக்கிரம் வா. அம்மா, உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். உங்க அம்மா வந்த உடனே இவர் சொல்லிடுவாரு. நீ கீழே இறங்கி வா. ம்.
ஏன் மாப்பிள்ள நிச்சயமா போய் தான் ஆகணுமா? ஆமா மாமா. வாதார் நீ போலாம். அப்பா நாங்க போயிட்டு வரோம்ப்பா. ம். எங்க கிளம்பிட்டீங்க? எங்க வீட்டுக்கு. உங்க வீட்டுக்கு நீங்க போலாம் நான் சொல்லவே இல்லையே. டாக்டர் தாரணியை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. அவ நல்லா ஆகுற வரைக்கும் இங்கே இருக்கட்டும் நான் விருப்பப்படுறேன். அவ நல்லா தானே இருக்கா? அத டாக்டர் தானே சொல்லணும். நாளைக்கு டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இவ நல்லா ஆயிட்டான்னு அவங்க சொல்லட்டும். அப்ப நீங்க தாராளமா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். இங்க பாருங்க அத்தை, ஒன்னு சொல்லட்டுமா? தாரிணியை எங்க வீட்ல கூட நல்லபடியா தான் பாத்துப்பாங்க. ஆல்ரெடி நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டதுனால தான் நிலைமை இவ்வளவு தூரம் வந்திருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அது இல்லம்மா. நீ பேசாத. ரொம்ப நேரம் உன்னை நிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல, அத மறந்துட்டியா? உன் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுப்போ. அம்மா அது வந்து தாரணி, அம்மா சொல்றாங்களே, நீ உள்ள போ. நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. இது நான் என் பொண்ணு மேல வச்சிருக்கிற அக்கறை மாப்பிள. இது எப்படி உங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி ஆகும்? என் பொண்ணு உடம்பு சௌகரியம் ஆற வரைக்கும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது தப்பா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி நேரா இங்க தான் வந்தோம். இவ்வளவு நாள் இங்கே இருந்துட்டோம். இப்போ எங்க வீட்டுக்கு போகணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். தாராளமா நீங்க போயிட்டு வாங்க. என் பொண்ணு நான் அப்புறமா அனுப்புறேன். சிவா, என்ன இது? அம்மா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு கார்த்திக்? அவங்க சரியா தானே சொல்றாங்க. தாரணிக்கு உடம்பு சரியாற வரைக்கும் இங்கே இருக்கட்டும். இதுவும் அவ வீடு தானே. ஓஹோ, அப்போ உங்க தங்கச்சி கட்டின புருஷன் எனக்குன்னு வீடு ஒண்ணு இருக்குல்ல, நான் அங்கதானே போகணும்னு சொல்றேன். ஐயோ கார்த்திக், தயவு செஞ்சு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் அந்த அர்த்தத்திலே சொல்லல. தாரணி பிறந்து வளர்ந்த வீடு. அப்கோர்ஸ் இதுவும் உங்க வீடு மாதிரி தானே. நீங்க இங்கேயே ரிலாக்ஸா ஸ்டே பண்ணலாமே. ரிலாக்ஸ் கார்த்திக், போங்க. சிவா, அம்மா, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனாப்பா? இல்லம்மா, நீங்க எப்பவுமே தப்பா பேச மாட்டீங்க. தப்பாவும் எதுவும் யோசிக்க மாட்டீங்க. நீங்க எது சொன்னாலும் சரியா தான் இருக்கும். யூ ஆர் ஆல்வேஸ் கிரேட்மா. தேங்க்ஸ் சிவா. நீ மட்டும் தான்டா என்ன முழுசா புரிஞ்சு வச்சிருக்க. ஏன் சிரிக்கிற ஐஸ்வர்யா? நேரம் நல்லா இருந்தா ஆமா கூட 60 கிலோமீட்டர் வேகத்துல போகுமா. அந்த மாதிரி தான் உனக்கும். என்னமா டைமிங் ஒர்க் அவுட் ஆகுது. சுந்தர்க்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன சிவாவே இப்போ கல்யாணத்தை நிறுத்துறான்னா எவ்வளோ பெரிய விஷயம். நேரம் நல்லா தான் இருக்கு, ஆனா மூடு தான் சரியில்லை. ஏன்? இல்ல, கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக சக்தியை அடிவாங்கவும் தயாரானா. அது அவ பெருந்தன்மை. அதை யூஸ் பண்ணி என் கண்ணு முன்னாடியே சக்தி அடிச்சு கல்யாணம் நடக்க ஒத்துக்கிட்டான் அந்த சிவா. அவ ஒத்துக்கிட்டா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துருமா? என்னையும் உன்னையும் தாண்டி தானே நடக்கணும். அதுக்கு தான் நம்ம விட போறது இல்லையே. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அந்த சிவாக்கு நான் திருப்பி கொடுத்தாதான் என் ஆத்திரம் கொஞ்சமாவது அடங்கும். அதுக்கும் நேரம் வரும். என்ன அவன் மேல உனக்கு அப்படி ஒரு கோவம்? ஏன் கண்ணு முன்னாடியே சக்தி மேல கை வச்சிட்டான். அவன் என் ஃப்ரெண்டு. அதுவும் இல்லாம அவன் எனக்கு மச்சனிச்சியா வரப்போறவ. ஏன் முன்னாடி அவளை அடிச்சிட்டான். அதான் எனக்கு ஆத்திரம் தாங்க முடியும். கல்யாணத்துக்கு முன்னாடியே மாமியார் வீட்டு மேல இவ்ளோ அக்கறையா? பின்ன இருக்காதா? நான் இவ்ளோ கஷ்டப்படுறதே நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். அவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டா நான் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? குட். அந்த சிவா என் மூட ஸ்பாயில் பண்ணிட்டான். அதான் எனக்கு டென்ஷனாவே இருக்கு. விடு, எல்லாம் சரியாயிடும். டோன்ட் வரி. ஆக்சுவலி என் கல்யாணம் எப்படி நடக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? என் குடும்பம், அவங்க குடும்பம் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்.
அது எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டான் அந்த பரட்டு தானே. சக்தியை பாக்குறப்பெல்லாம் இனிமே அவன் அடிச்சது தானே ஞாபகத்துக்கு வரும். அந்த சிவாக்கு கூடிய சீக்கிரமே நான் யாருன்னு காட்டுறேன். இப்போ என்ன, அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே? என் சித்தி ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமா இருக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? உன்னால முடியுமா? நான் ஒன்னு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதை செய்யாம விட மாட்டேன். அது உனக்கு நல்லாவே தெரியும்ல. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு ஐஸ்வர்யா. சரி, கல்யாணத்துல மீட் பண்ணுவோம். பாய். பாய். இவன் என்ன திடீர்னு எமோஷனல் இடியட் மாதிரி நடந்துக்கிறான்? இவ்ளோ நாள் கிரிமினலா பேசினதுக்கும் இப்ப ஆர்வக்கோளரா பேசுறதுக்கும் சம்பந்தமே இல்லையே. அப்போ இன்னைக்கு அவன் பேசினது ஒரிஜினல் கேரக்டரா, இல்ல இதுக்கு முன்னாடி பேசினது ஒரிஜினல் கேரக்டரா? எதுவா இருந்தாலும் நம்ம சேஃப் சைடுக்கு வேற ஒரு ரூட்டை ரெடி பண்ணி வைக்கணும். எது நடந்தாலும் மீனாட்சி சுந்தர் கல்யாணம் நடக்கவே கூடாது. கார்த்திக், சாரி கார்த்திக். எங்க அம்மாவை நான் சப்போர்ட் பண்ணதுக்கு எனக்கு ஒரு காரணம் இருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க செய்யற தப்புக்கு ஒரு காரணம் சொல்லத்தானே செய்வாங்க. தயவு செஞ்சு நடந்த எதையுமே தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் அமைதியா இருக்கணும், அதானே? நான் ஏன் அமைதியா இருக்கு தெரியுமா? உங்களுக்காகவோ உங்க அம்மாவுக்காகவோ இல்ல, என் தாரணிக்காக மட்டும்தான். கார்த்திக், எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க இப்படி பேசவே மாட்டீங்க. அவங்கள மாதிரி ஒரு நல்லவங்களை நீங்க பார்க்கவே முடியாது. யாரோ ஒருத்தர் பண்ண அஜாக்கிரதனால தாரணிக்கு இப்படி ஆயிடுச்சு. அதனாலதான் அவங்க கோவப்பட்டாங்க. பொண்ணை பத்த எந்த அம்மாவுக்கும் இருக்கிறதான கார்த்திக். அப்போ நானும் என் அம்மாவும் சந்தோஷமா இருக்குமா? உங்களை விட உங்க அம்மாவை விட எனக்கு எங்க அம்மாவுக்கு நாங்க வலி அதிகம். ஏன் எதிர்க்கவே என் அம்மாவை அப்படி பேசுறாங்க? நான் சும்மா இருக்க முடியுமா? போனது என் குழந்தைங்க. எல்லாமே புரியுது கார்த்திக். வேண்டாம் சிவா, விடுங்க. உங்களுக்கு எப்படி உங்க அம்மா முக்கியமோ அதை விட எனக்கு என் அம்மா ரொம்ப முக்கியம். எங்க அம்மா சார்பா நான் சாரி கேட்கிறேன் கார்த்திக். நீங்க ஏன் சாரி கேட்கணும்? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எங்க அம்மாக்காக தாரிணி ஒரு 2 நாள் இங்க இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்க வந்து கூட்டிட்டு போங்க. மாப்ள, தாரிணி உங்க ஒய்ஃப். நீங்க அவளை நீங்க விட்டுட்டு போக வேணாம். எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. நீங்க தாரிணி கூப்பிட்டு கிளம்பு மாப்ள. டேய், நான் ஒருத்தன் இங்க பேசிட்டு இருக்கேன்ல, நீ என்ன நடுவுல வந்து நாட்டமா பண்ணிட்டு இருக்க? வாய் முட்டை கீழே போடா. எதுக்கு போனோம்? போன்னு சொன்னா போ சுந்தர். எல்லாமே உன்னாலதான். சின்ன சின்ன பிரச்சனையை கூட ஊதி ஊதி பெருசாக்கிடுற. டேய், போயிட்டு மாதிரி பேச முத கிளம்பு. அப்படிதான்டா பேசுவேன். நீயும் அம்மாவும் தப்பு தப்பா பேசுவீங்க, தப்பு தப்பா பண்ணுவீங்க. நாங்களாம் அமைதியா போணுமா? இனிமேலாம் அப்படி முடியாது. ஏய் சுந்தர், அவனே செம்ம கடுப்புல இருக்கேன். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கிளம்பு. அடிப்பியா? அட்ரா அட்ரானே. டேய் போடா. டேய், போடா. உனக்கும் அம்மாவுக்கும் மத்தவங்களை அடிக்கிறதும் அசிங்கப்படுத்துறதும் புதுசு கிடையாதுடா. தேவையில்லாம கோதாவரி அத்தையா நீங்க அம்மா அடிச்சாங்க, நீ சக்தியை அடிச்ச. இப்ப என்ன அடிக்கிறல்ல, ஒரேடியா நீ அடிச்சு கொன்னுடு, மொத்தமா முடிஞ்சு போயிட்டோம். டேய், முட்டாள் மாதிரி பேசாத. தேவையில்லாம யாரையும் கூப்பிட்டு வச்சு அடிக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. அவ நம்ம அம்மா மேல கை வைப்பா, நான் பார்த்துட்டு அமைதியா போணுமா? ஐயோ, நீ ஏன்ப்பா அமைதியா இருக்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. யாருக்காகவும் எதுக்காகவும் நீ ஒன்னும் அமைதியா இருக்க தேவையில்ல. சின்ன விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்கி என் வாழ்க்கையவே காலி பண்ணிட்ட. நல்லது செய்யலாம் தான் நீ ஆரம்பிச்ச, ஆனா உன் கைராசி எல்லாமே தப்பா தான் போய் முடிஞ்சது. உன் ஆள் மனசுல உனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உன்னையே அறியாம எனக்கு என் மீனாட்சிக்கு நடக்கிற அந்த கல்யாணத்தை நிறுத்திட்ட. உனக்கு தான் பொண்ணுங்கனாலே பிடிக்காதே. எப்ப பார்த்தாலும் பக்கத்துல இருக்கவங்களோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனா நான் அப்படிலாம் கிடையாதுப்பா.
எனக்கு எல்லாருமே வேணும். எல்லாரோடும் சேர்ந்து நான் வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ எல்லாத்தையும் முடிச்சிட்டடா. டேய் என்னத்தடா முடிச்சேன்? நான் தான் உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு தானே சொன்னேன். நல்லா நடக்கும்டா. நீ கல்யாணம்னா கழுத்துல 3 முடிச்சு போடுறதுன்னு நினைக்கிறேன். ஆனா அது அப்படி கிடையாதுடா. கல்யாணம்ன்றது 2 குடும்பமும் சேர்ந்து நின்று செய்யணும். ஆனா 2 குடும்பமும் ஜென்ம விரோதி ஆயிட்டாங்க. இனிமே மீனாட்சி கழுத்துல நான் தாலி கட்டினாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வாழ்க்கை ஃபுல்லா நாங்க 2 பேரும் மட்டும் தான்டா இருப்போம். இதுதான் வாழ்க்கையா? இதுக்கெல்லாம் காரணம் யாரா? டேய் இங்க பார், உன் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அதுவும் நீ விரும்பின மாதிரியே உன் லைஃப் அமையும். கல்யாணத்தை நல்லபடியா முடிப்போம். அதுக்கப்புறம் அம்மாவை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு.